ஹலோ சோல்ஜர்ஸ், சுட்டிகள் நம்ம என்னதான் ஏகப்பட்ட ஷோஸ் பார்த்துருந்தாலும் அதில் பெஸ்ட்டாகவும் ஐகானிக்கான ஒரு ஷோ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம ஜாக்கி சான்ஸ் அட்வென்ச்சர்ஸ் தான். உண்மை சொன்னா அப்படின்னா அந்த ஷோ சுட்டி டிவிக்காக உருவாக்கப்பட்ட ஷோவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷோ உருவாக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மேலும் அந்த ஷோ பற்றி சொல்லலாம் அப்படின்னா அது ரியல் லைஃப் செலிபிரிட்டியை ஃபிக்ஷனான கதை கூட வச்சிருக்கிற ஒரு கார்ட்டூன் ஷோ. ஸோ இந்த கார்ட்டூன் ஷோ எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, அது மட்டும் இல்லாமல் இதனால் உருவாக்கப்பட்டுச்சு, இதுக்கப்புறம் அந்த ஷோவுக்கு இன்னொரு சீசன் வருமா அப்படின்றத பற்றியும் இதில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஜாக்கி சானோட ஃபேன்ஸோ அவங்களாம் மறக்காம லைக் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் இந்த மாதிரி கார்ட்டூன்ஸை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து சேரும். சரி, ஓகே, ஓர பசங்க போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. ஜாக்கி சான்ஸ் அட்வென்ச்சர்ஸ் சன் நெட்வொர்க்கோட சுட்டி டிவியில் தான் நம்ம ஜாக்கி சானை பார்த்துருப்போம். I stepped on a bug! Wait a minute! My dog stepped on a bee. I want to sing a song just for you. My dog stepped on a bee. Bee. ஆனால் உண்மையிலேயே இது உருவாக்குனது சோனி. சரியா சொன்னோம் அப்படின்னா 90களோட இறுதியில் சோனி நிறுவனம் ஒரு கார்ட்டூன் உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு யாரை வச்சு பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க அப்போ அவர் கண்ணுக்கு மாட்டினவர் தான் நம்ம ஜாக்கி சான். ஆக்சுவலி சோனி அந்த நேரத்தில் என்ன மாதிரி கார்ட்டூன் உருவாக்க நினைச்சாங்க அப்படின்னா ஃபிக்ஷனல் செலிபிரிட்டி பர்சனாலிட்டி கார்ட்டூன். இந்த மாதிரி கார்ட்டூனை பற்றி 2K கிட்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காதுன்னு தெரியும். ஏன் அப்படின்னா இதை பற்றி 90s கிட்ஸுக்கே தெரியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ்லாம் 80s பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. அமெரிக்கா டிவி சேனல்களில் இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் தான் அதிகமாக இடம் பெற்றிருந்தது. உதாரணம் சொன்னால் ஹல்கோவனோட ராக்கன் விஸ்லிங், மிஸ்டர் டீயோட மிஸ்டர் டீன்ற கார்ட்டூன், MC ஹேமரோட ஹேமர் மேன் அப்படின்ற கார்ட்டூன்லாம். ஸோ இந்த மாதிரி கார்ட்டூன் உருவாக்கணும் அப்படின்ட்டு சோனி ஜாக்கி சான் கிட்ட கேட்க ஜாக்கி சானும் இப்படி ஒரு கார்ட்டூன் தான் நான் இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு உடனே பச்சை கொடி காட்டிடுறாரு. இப்படி ஒரு கதையை தான் நான் வாழ்க்கையில் வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தேன். ஜாக்கி சான் ஏற்கனவே இந்த மாதிரி கார்ட்டூன் உருவாக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் கனவு இருந்துச்சு. இதனாலே அவர் சோனி இந்த ப்ரொபோசலை வச்ச உடனே இவரும் அந்த கார்ட்டூன் ஷோவில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக மாறிடுறாரு. ஆனால் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமே இருக்குது. பொதுவாக இந்த மாதிரியான ஃபிக்ஷனலைஸ்டு செலிபிரிட்டி பர்சனாலிட்டி கார்ட்டூன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக் அனிமேஷனாக இருக்கும். அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் கம்மி, மேலும் அதோட குவாலிட்டியுமே ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். சொல்லிக்கிற அளவுக்கு ஷோ நல்ல குவாலிட்டியெல்லாம் இருக்காது. ஆனால் ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் சோனியும் JK குரூப்பும் நினச்சிருந்தாங்க. இந்த JK குரூப் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஜாக்கி சானோட கம்பெனி. சரி, ஓகே, இந்த ஷோ டைரக்ட் பண்ணுறதுக்கு சோனி யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜான் ரோஜர்ஸ். I am Steve Rogers. இவர் இதுக்கு முன்னாடி கேட்வுமன், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி படங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவரை இந்த ஷோவுக்கு டைரக்டராக நியமிக்கிறாங்க. மேலும் இது ஜாக்கி சானை பேஸ் பண்ண ஒரு கார்ட்டூன் அப்படின்றதுனால இதில் ஏகப்பட்ட ஜாக்கி சான் பற்றின குறியீடுகளை அங்கங்கே விற்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் ஜாக்கி சானை சம்மந்தப்பட்ட ரியல் லைஃப் ஆளுங்களை இதில் ஒரு கேரக்டர்ஸாக அங்கங்கே வச்சுருப்பாங்க. இதான் சொன்னால் அப்படின்னா இந்த பீமா கேரக்டர், இந்த டோர் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் லைஃப்பில் இருக்கிற சாமூஹாங்க தான் பீமா கேரக்டராக இந்த கார்ட்டூனில் வச்சுருப்பாங்க. இந்த சாமூஹா பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கி சான் நடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஜாக்கி சான் எவ்வளோ படங்களை இவர் டைரக்டும் பண்ணியிருப்பார். ஸோ அவரை புரியறதுக்காக தான் இந்த கேரக்டர் அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. மேலும் அங்கிள் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கி சானை அப்பா ரெஃபரன்ஸ் பண்ணி தான் இதுக்குள்ளே வச்சுருந்துருப்பாங்க. இல்லை நம்ம அங்கிள் ஆனால் அவனா ஜாக்கியை பார்த்து கத்திட்டு இருப்பார் இல்லையா, இதெல்லாமே ஜாக்கியோட அப்பா தான் ரியல் லைஃப் செஞ்சுக்கிட்டு இருப்பாராம். ஸோ அவர் ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக அவரோட கேரக்டரைசேஷனை இந்த கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. மேலும் அங்கிளோட கேரக்டர் டிசைனுக்காக ஜாக்கி சானோட பர்சனல் மேனேஜரான வேலி சானை அப்படி இன்ஸ்பயர் பண்ணி தான் நம்ம அங்கிளை உருவாக்கியிருப்பாங்க. ஆக்சுவலி வேலி சானுமே ஜாக்கி சானோட பர்சனல் லைஃபுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள். இந்த மாதிரி கார்ட்டூன் உருவாக்கப்பட இதோட டப்பிங்க்கு ஜாக்கி சான் வர முடியாது அப்படின்ட்டு மறுத்துடுறாரு. இதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கி சான் அந்த காலத்தில் ரொம்ப பிஸியான ஒரு ஆக்டர். ஒரு நாள் இதுக்காக வந்தால் கூட அவரோட கால் ஷீட்டில் மிகப்பெரிய துண்டு விழுந்துடும். ஸோ இந்த ஒரு காரணனாலே அவரால் இதில் டப்பிங் பேச முடியாமல் போயிடுது. ஸோ இவரோட வாய்ஸுக்கு பதிலாக ஜேம்சி அப்படின்றவர் தான் ஜாக்கி சான் கேரக்டருக்கு டப்பிங் கொடுக்குறாரு. ஸோ அகெயின் இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண சுந்தரம் கல்யாணம் ஆகலே அப்படின்ற மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. இதே மாதிரி ஷோ முடியும் பொழுது இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டை யார் பாடினதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டர்ஸ் அப்படின்ற ராக் பேண்ட் தான். இவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதே பாடம் எடுத்துகிட்டு போயிட்டு பங்காஸ் பிச் அப்படின்ட்டு இன்னொரு பாட்டை போட்டு கல்லா கட்டியிருப்பாங்க வித் கிரெடிட்ஸோட.
சரி ஓகே, இவன் தூக்கி ஓரம் போடுவோம். சோனி ஜாக்கி சானை வச்சு சைனாவை சேர்ந்த ஒரு சூப்பர் நேச்சர் பவருக்கு எதிராக ஜாக்கி சான் எடுத்து போராடுற மாதிரி அவருடைய படங்கள்லாம் வரா மாதிரியே ஆக்ஷன் காமெடி அப்படின்னு கலந்து இந்த கார்ட்டூனை உருவாக்குறாங்க. 2000 இறுதியிலேயே இந்த கார்ட்டூன் ரெடி ஆயிடுது. ஸோ இதனால் சோனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதோட ரைட்ஸை WB கிட்ஸ் கிட்ட வித்துடுறாங்க. இதனால நம்ம ஜாக்கி சான் முதல்ல டெலிகாஸ்ட் செய்யப்பட்ட சேனல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா WB கிட்ஸ் தான். சரியா 2000 செப்டம்பர் 9 இது டெலிகாஸ்ட் செய்யப்படுது. முதல் சீசன் மொத்தமாகவே 13 எபிசோடு மட்டும் தான் கொண்டிருந்தது. இந்த 13 எபிசோடுகளுமே WBயில் நல்ல டிஆர்பி ரேட்டிங்கை பெற்றிருந்தது. இதெல்லாம் WB அடுத்த சீசன் அவனை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அடுத்த சீசனையும் இவங்க உருவாக்கி கொடுத்துட்றாங்க. முதல் சீசனுக்கு 13 எபிசோட், ஆனால் செகண்ட் சீசன் பார்த்தீங்க அப்படின்னா 39 எபிசோடுகளை கொண்டிருந்தது. இதில் மெயின் பிளாட் மட்டும் இல்லாமல் ஃபில்லர் எபிசோட்ஸும் அதிகம் பண்ணுறதுனால செகண்ட் சீசன் மட்டுமே அதிக அளவு இருந்தது. அதன் பிறகு வருஷத்துக்கு ஒரு சீசன் அப்படின்ட்டு 2000 2004 வரைக்குமே வருஷத்துக்கு ஒரு சீசன் அப்படின்ட்டு உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே மொத்தமாக 5 சீசன்கள் 95 எபிசோடுகள் அப்படின்ட்டு ஜாக்கி சானுக்கு மொத்தமாக உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் எவ்வளோ பெரிய சீரியஸாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எண்டுன்னு ஒன்று இல்லையா? அந்த மாதிரி 2005 சோனிக்கும் WBக்கான கான்ட்ராக்ட் முடியுது. அதன்படி ஜூலை 8, 2015 ஜாக்கி சான் WBயில் ஸ்டாப் செய்யப்படுது. ஆனால் என்ன இருந்தாலும் கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மாதிரி மூவி இண்டஸ்ட்ரிக்கு இந்த சோனி ஒருத்தங்க இருக்கண்டா அப்படின்னு காட்டுறதுக்காகவே சோனி ஒரு பேரசை பிடிச்ச கம்பெனி அப்படின்ற மாதிரி தெரியும் இல்லையா? அந்த விஷயத்தை இவங்க இந்த கார்ட்டூன்லையுமே செஞ்சு காட்டிடுறாங்க. WB கிட்ஸோட என்னோட கான்ட்ராக்ட் முடிஞ்சதுனால ஜாக்கி சானோட கார்ட்டூன் ரைட்ஸை இவங்க மற்ற எல்லா சேனலுக்குமே விற்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மை சொன்னால் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா கார்ட்டூன் சேனலுமே ஒரு கார்ட்டூன் ஒன்று இருக்குது அப்படின்னா அது இந்த கார்ட்டூன் தான். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கார்ட்டூனை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஜட்டைஸ் அந்த கார்ட்டூன் டெலிகாஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போகவும் இதை இங்கிலீஷ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. மேலும் டிஸ்ட்ரி சேனலும் இதை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் கார்ட்டூன் இங்கிலீஷ் இருந்த காலத்தில் கார்ட்டூனில் கூட இந்த கார்ட்டூன் டெலிகாஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. இப்படியே இது சுனாமி கார்ட்டூன் அப்படின்ட்டு எல்லா கார்ட்டூன் சேனலையும் டெலிகாஸ்ட் செய்யப்பட்டிருக்க. கடைசியாக தான் சன் நெட்வொர்க் புதுசாக கார்ட்டூன் சேனல் ஆரம்பிக்கிறதுனால நல்ல டிஆர்பி இருக்கிற எல்லா கார்ட்டூன்ஸும் வாங்கி போடலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஜாக்கி சானையும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ண முடிவு பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம் டப்பிங் நல்லா பண்ணோம் அப்படின்றதுனால ப்ரொஃபஷனல் டப்பிங் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து தான் இதை டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படியே அந்த ஷோ உலகம் பூரா பல சேனல் சுற்றிட்டு கடைசியாக நம்ம சுட்டி டிவிக்கு வந்திருக்கு. ஆனால் இதுலேயே நான் பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோனி சுட்டி டிவிக்கு வெறும் 4 சீசனில் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. வெறும் 4 சீசன் ரைட்ஸ் மட்டும்தான் சுட்டி டிவி கிட்ட அப்போ இருந்துச்சு. பாஸ் அப்போ அந்த ஒரு சீசன் எதிரிட்டர் அந்த ஒரு சீசனா? ஆமாம் பாஸ், அந்த கடைசி ஒரு சீசன் ரைட்ஸ் அவங்க போகோவுக்கு தள்ளி விட்டுறாங்க. மேலும் அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்த 4 சீசன்லையும் ஒரே ஒரு எபிசோட் மட்டும் இவங்களுக்கு தரலையா, இல்லை ஒரு எபிசோட் மட்டும் இவங்க டப் பண்ணலையா அப்படின்னு தெரில. ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸில் ஒரே ஒரு எபிசோடை மட்டும் சுட்டி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அது என்ன எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ஹீ டூஸ் இஸ் ஓன் ஸ்டண்ட்ஸ் அப்படின்ற எபிசோட் தான். ஆக்சுவல் எபிசோட நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மலை அரிக்கி, மின்னல் அரக்கன், நிலா அரக்கன் அப்படின்ட்டுலாம் பல பேரை பார்த்துருப்போம். அதில் இடி அரக்கனை மட்டும் நம்ம கூடவாக பார்த்துருப்போம். அவனுக்கு தனி எபிசோட் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் இல்லையா? அந்த இடி அரக்கனுக்கான தனி எபிசோட் தான் அது. என்ன காரணமோ தெரியல அந்த எபிசோட மட்டும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. சரி ஓகே, சுட்டி டிவியை வாங்கி டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுவும் சாதாரணமாக பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாதத்தில் சேர்த்து தான் இவங்க தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உதாரணம் சொன்ன அப்படின்னா கேரக்டர்ஸோட நேம் ஜாக்கி சானோட நீஸான இந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா சுட்டி டிவியில் ஜூலி அப்படின்ட்டு வச்சிருப்பாங்க 5 செகண்ட் முன்னாடி. ஆனால் ஒரிஜினல் கேரக்டர் பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஜேட். அதே மாதிரி இந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பீமா அப்படின்னு தான் பார்த்துருப்போம். ஆனால் ஒரிஜினல் நேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டோரு. மேலும் சங்கர் ராசப்பா ராஜேஷ் அப்படின்ட்டு டார்க் அண்ட் ஆனோட பேரை மாற்றிருப்பாங்க. இது சுட்டி டிவியோட ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் உண்மையிலே இந்த ஒரு விஷயம் அந்த கார்ட்டூனுக்கு ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கர் ராஜேஷ்ன்ற பேர்லாம் இதுக்கு ரொம்பவே ஃபன்னியாக இருந்திருக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவி பொதுவாகவே தங்களை தப்பாக நடிச்சுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சம்பவமே ஜாக்கி சான் நடந்திருக்கு. பொதுவாக ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸில் ஷோ முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கி சான் இன்டர்வியூவை சின்ன கிளிப்பாக போட்டிருப்பாங்க. அதில் ஏதாவது குழந்தை கேட்குற மாதிரியும் அந்த குழந்தைய பேரும் ஏஜுமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு குழந்தை ஏதோ ஒரு கேள்வி கேட்க ஜாக்கி சான் சம்மந்தமே இல்லாமல் தமிழ் எல்லா ஊர்லேயும் பரவி இருக்க மாதிரி சன் டிவியுமே உலகம் பூரா பரவி இருக்கு.
சன் டிவியை நான் எங்கே போனாலும் டெய்லியும் பார்ப்பேன் அப்படின்ட்டு ஜாக்கி சான் பேசுகிற மாதிரி இவங்க இஷ்டத்துக்கு பேசி உருட்டி வச்சிருப்பாங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? ஒரு விளம்பரம். இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவெஞ்சர்ஸுக்கு ஒரு தானோஸ், ஜஸ்டிஸ் லீக் ஒரு டார்க் சைட், பென்டனுக்கு ஒரு வில்காக்ஸ்ன்ற மாதிரி ஜாக்கி சானுக்கு ஷெண்டோன்ற கேரக்டர் தான் ஒரு மிகப்பெரிய வில்லனா இருந்திருக்கும். அந்த கேரக்டர் எல்லா சீசன்லையுமே வந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர் இவங்க பொம்பளை வாய்ஸ் கொடுத்து கெடுத்து வச்சிருப்பாங்க. பாஸ் என்ன சொல்கிறீங்க? ஷெண்டோ ஒரு பொண்ணு பாஸ், எதுவும் தெரியாமல் பேசாதீங்க. எயிட்டர் உனக்கு உண்மை தெரியாதியா? தமிழ் டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஷெண்டு நீங்கள் ஒரு பெண்ணை நினச்சிட்டு இருப்பீங்க. உண்மைனா அப்படின்னா ஷெண்டு ஒரு பெண் கிடையாது, அது ஒரு ஆண் தான். ஒரிஜினல் ஷோவை பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம் ஷெண்டு ஒரு ஆண் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இங்கிலீஷ் கார்ட்டூன்ஸ்லேயே மெயில் கார்ட்டூன்ஸுக்கு ஃபீமேல் வாய்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷெண்டு ஒரு பெண்ணுன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் 5th சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் எபிசோடில் மட்டும் ஷெண்டு ஒரு ஆண் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தவிர எபிசோட் முடியும் போதும் கூட ஷெண்டு டாக்காவுக்கு அம்மா அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஷெண்டுவை பெண் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுவுமே ஒரு சின்ன குளறுபடி தான். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஜாக்கி சான் டப்பிங் வேற அளவு இருந்திருக்கும். ஜாக்கி சானோட வாய்ஸை முரளிகுமார் அப்படின்ற ஃபேமஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் பேசி கொடுத்துருப்பாரு. ஆனால் இதுலேயும் கூட்ட குழப்பற மாதிரி இவரோட வாய்ஸை கட் பண்ணி தூக்கிட்டு ஒரு கேவலமான டப்பிங் டீமை வச்சு தலைவா ஜாக்கி அப்படின்ட்டு எவனோ உருவாக்கான கார்ட்டூனுக்கு இவங்க ஒரு பேரை வச்சு மறுபடியும் ரீடெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கேவலமாக இருந்திருக்கும். ஐயோ அப்படியே மூஞ்ச பாரு. ஐயோ அதே மாதிரி என்ன மாதிரி பல பேர் சுட்டி டிவியில் ஜாக்கி சானுக்கு புதிய எபிசோட் போடுவாங்க அப்படின்ட்டு பல பேர் எதிர்பார்த்து இருப்பீங்க. உண்மை என்ன பண்ணால் அது நீ சுட்டியில் எதிர்பார்க்கறது வேஸ்ட் தான். ஏன்னா சுட்டி இது வரைக்குமே எந்த ஷோவுமே ப்ரொடியூஸ் பண்ணதில்லை, எந்த கார்ட்டூனும் அவங்க உருவாக்கினதே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் சூப்பர் மார்க்கெட் மாதிரி பொருளை வாங்கி வியாபாரம் பண்ணாங்க தவிர அவங்களுக்குன்ட்டு சொந்தமாக கார்ட்டூன் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அதனாலே நீங்கள் சுட்டி டிவியில் வருமா அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறது வேஸ்ட் தான். இது நீங்கள் சோனிக்கிட்ட இருந்தால் எதிர்பார்க்கணும். சரி ஓகே, சுட்டி டிவி ரொம்ப நாளாகவே சீசன் 4 வரைக்கும் தான் ஜாக்கி சானோட ஷோஸை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு போகோவில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் 5th சீசனுக்கான ரைட்ஸ் இவங்களுக்கு வந்துருது. அதன் பிறகு இவங்க அதை தமிழ் டப் பண்ணி மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரிஜினல் டெலிகாஸ்ட் பண்ண WB கிட்ஸே வெறும் 5 வருஷத்துக்கு மட்டும்தான் இதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வாங்கி போட்ட சுட்டி டிவி 10 வருஷத்துக்கு மேலே போட்டு தேய்ச்சிட்டாங்க. சரி ஓகே, இந்த கார்ட்டூன் உண்மையிலேயே ஒரு லாபகரமான கார்ட்டூனாக பார்த்தீங்க அப்படின்னா இது சோனிக்குமே மிகப்பெரிய லாபத்தை தான் கொடுத்துருது. அது மட்டும் இல்லாமல் இதை வாங்கி டெலிகாஸ்ட் பண்ணியிருந்த சுட்டி டிவிக்குமே இது மிகப்பெரிய லாபத்தை தான் கொடுத்துருந்தது. அதனால தான் இவங்க பல வருஷமாக அந்த கார்ட்டூனை தொடர்ந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மட்டும்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸுக்குன்ட்டு 2 கேம்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒன்று ப்ளே ஸ்டேஷன்லேயும் இன்னொன்று கேம் பாய் அட்வான்ஸ்லேயும் ரிலீஸ் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் காமிக்ஸ் புக்ஸ் அப்படின்ட்டு இந்த ஷோவுக்காகவே ஏகப்பட்ட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பயங்கர லாபகரமானது தான். மேலும் இந்த காமிக் புக்ஸ் கூட இன்னும் அமேசான் அவைலபிள் தான் இருக்குது. மேலும் PS2 கேமுக்கு அப்படின்ட்டு 7 சேனல்னா கந்தசாமி போட்டிருப்பேன். ஸோ அது கேமோட சொல்லி நீங்கள் அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம ஜாக்கி சான் கார்ட்டூன்ஸ் உருவாக்க படித்ததை பற்றி தெளிவாக பார்த்துருப்போம். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட் அது லைக் இருக்கோ அந்த வீடியோவை நான் அடுத்ததாக பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யார், அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோ உங்களுக்கு எதற்கு பிடிக்கும் அப்படின்றத பற்றியும் கமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மந்திரங்கள் எது அப்படின்றத பற்றியும் கமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான ஷோ சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.